ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மைல் அண்ட் டூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு காலிஃப்ளவர் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு நல்லா கரையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோடு இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி. நான் இப்போ இந்த சூப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2லேருந்து 2.5 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும். அவ்வளோதான், சுவையான காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆயிரும். இந்த சூப்பில் பெப்பர் பவுடரும் பொரிச்ச கார்ன் சிப்ஸும் சேர்த்து நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்மைல் அண்ட் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.